அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது மகர ராசி. மகர ராசியோட அதிபதி சனி பகவான். சனி பகவான் என்பதனாலே உங்ககிட்ட இறக்க குணம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி நேர்மையான குணம் இவங்கக்கிட்ட நிறையவே இருக்கும். எதுலேயுமே கொஞ்சம் மனித நேயத்துடன் செயல்படுவாங்க. எதையும் எளிதாக கிரகித்து கொள்ளக்கூடியங்க நம்மளுடைய மகர ராசிக்காரங்க தான். எத்தனை துன்பம் வந்தாலும் அவங்கக்கிட்ட போய் கூறணும் அப்படின்னா அதை வெளிக்காட்டிக்கவே மாட்டாங்க. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அதெல்லாம் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு வெளிக்காட்டாமல் சிரித்து மற்றவங்களையும் மகிழ்விக்கக்கூடியங்க. எப்பவும் நல்ல ஜாலியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், தன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களும் நம்மளுடைய மகர ராசிக்காரங்க தான். அப்படிப்பட்ட மகர ராசிக்காரர்களுக்கு அடுத்த 30 நாட்கள் எப்படி அமைந்திருக்கு, தொழில் வியாபாரம் எப்படி அமையப்போகுது, குடும்ப வாழ்க்கை எப்படி அமையப்போகுது, 32 வருடங்களுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மிகப்பெரிய மாற்றத்தை இனி சந்திக்கிருக்கீங்க. அது என்ன மாற்றம்? உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் ஏதாவது மாற்றம் நிகழப்போகுதா, இல்லது குடும்ப வாழ்க்கையில் ஏதாவது மாற்றம் நிகழப்போகுதா, எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும், மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையறதுக்கு நீங்கள் எந்த கடவுளை வழிபடணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த ஜூன் மாதத்தில் நிறைய மாற்றங்கள் நம்மளுடைய மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்பட போகுது. இந்த கிரகநிலை மாற்றமும் இந்த மாதத்தில் தான் ஏற்பட போகுது. இந்த மாதத்திலேயே சனி வக்கரக பயிற்சியும் ஏற்பட போகுது. என்னம்மா திடீர்னு சனி வக்கரக பயிற்சி ஏற்பட போகுது அப்படின்னு சொல்கிற, சனி பகவான் இப்போ ஒரு பயிற்சி எதுவுமே இல்லையே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இந்த மாதத்தில் 29ஆம் தேதி சனி வக்கரக பயிற்சி ஏற்பட போகுது. அதனால் நம்மளுடைய மகர ராசிக்காரர்களுக்கு என்னென்ன அற்புதமான பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதை பற்றி விளக்கமாக பார்க்கறதுக்கு முன்னாடி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலை மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டுருக்கிறார் ஜோதிடர் பவன் நம்பூதிரி. மேலே ஸ்க்ரீனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு வழங்குவார். வாங்க நம்மளுடைய மகர ராசிக்காரர்களுக்கு அடுத்த 30 நாட்கள் எப்படி அமைந்திருக்கு, இந்த 32 வருடமாக நீங்கள் சந்திக்காத ஒரு இதெல்லாம் இனி சந்திக்க இருக்கீங்க. உங்களுடைய தலைவிதியை இனி மாறப்போகுது அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதத்தில் ரொம்ப முக்கியமாக புத ஆதித்ய யோகமும் அதே மாதிரி சனி வக்கரக பயிற்சியும் இந்த மாதத்தில் நடக்க இருக்கு. அதனால நம்மளுடைய மகர ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய மாற்றம். இதில் வரைக்கும் நீங்கள் சந்தித்த பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்துமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்க போகுது. உங்களுடைய மகர ராசியில் உத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆத்மகாரகனான சூரியன், ஆயுள்காரகனான சனியோட அம்சத்தில் பிறந்தவங்க தான் நம்மளுடைய உத்திரம் நட்சத்திரக்காரங்க. உண்மையவே பேசுவாங்க, உண்மையாக வாழக்கூடியவங்களும் நம்மளுடைய உத்திராடம் நட்சத்திரக்காரங்க தான். இவங்களுக்கு வருகின்ற ஆணி மாதத்தில் என்னென்ன அற்புதமான பலன்கள்லாம் கிடைக்க இருக்கு. நட்சத்திரநாதன் 6ஆம் இடத்துல சஞ்சரிப்பதனால உங்களுடைய நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். இதுவரை இருந்த பிரச்சனைகள் சங்கடங்கள் மனதில் எப்பவுமே உங்களுடைய மனதில் ஏதாவது ஒரு இனம் புரியாத கவலையில் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த கவலை எல்லாமே இனி இந்த மாதத்துக்கு அப்புறம் உங்களுடைய தலைவிதியே மாற இருக்கு. உடல்நிலையில் இருந்த பாதிப்புகளும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். தொழில் வியாபாரத்திலையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்க இருக்கீங்க. இழுபறியாக இருந்த வழக்குகள் கூட இனி உங்களுக்கு சாதகமான பலன் அனைத்துமே கிடைக்கும். பணியிடத்துலேயும் நீண்ட நாட்களாக கோரிக்கையாக சம்பள உயர்வு வேணும், பதவி உயர்வு வேணும் அப்படின்னு கோரிக்கை வச்சுருந்துருப்பீங்க. அந்த கோரிக்கை அனைத்துமே இனி நிறைவேறும். புதிய தொழில் தொடங்கலாம், வெளிநாடு செல்லலாம் அப்படின்லாம் சில பேர் முயற்சி செய்துட்ருப்பீங்க. கண்டிப்பாக முயற்சி செய்தீங்க அப்படின்னா அதற்கான நல்ல ஒரு பலன் கிடைக்கும். அரசு வழியிலையும் உங்களுக்கு ஆதரவு நிறைய கிடைக்கும். அதே மாதிரி அரசு சம்மந்தமான தொழில் வேணும் அப்படின்னு நீண்ட நாட்களாக காத்துட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான பலன்கள் அனைத்துமே கிடைக்கும். நல்ல ஒரு வேலை கிடைக்கும். புதன் ஆட்சியாக சஞ்சரிப்பதனால புதிய ஒப்பந்தங்கள் அனைத்துலேயுமே கையெழுத்திடுவீங்க. சிலருக்கு புதிய சொத்து வாங்குவதற்கான யோகமெல்லாம் இருக்குது. உங்களுடைய முயற்சி சாணத்தில் சஞ்சரிக்கும் ராகுவால் உங்களுடைய செயல் அனைத்துலேயுமே வெற்றி கிடைக்கும். எதிர்பார்த்த முன்னேற்றமும் நீங்கள் அடைய இருக்கீங்க. வெளிநாடு செல்லலாம் அப்படின்னு முயற்சி செய்தவங்களுக்கு நல்ல ஒரு வெளிநாடு செல்வதற்கான யோகமெல்லாம் இருக்குது. வெளிநாடு மூலிமா உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயத்தை எதிர்பார்க்கலாம். மூத்த சகோதரர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. நல்லவர்களுடைய நட்பு உங்களுக்கு கிடைக்கிறதுனால உங்களுக்கு நிறைய நன்மைகள் வருகின்ற நாட்களில் கிடைக்கும். திருமண வயதில் இருக்கிற
இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையும். குலதெய்வத்திற்கு வேண்டுதலாக ரொம்ப நாளாக ஒரு வேண்டுதல் வச்சுட்டு அதை நிறைவேற்றவே இல்லையே, ஏன்னா உங்களுடைய வேண்டுதல் ரொம்ப நாளாக நிறைவேறாமலே இருந்திருக்கும். இப்போ அந்த வேண்டுதலெல்லாம் நிறைவேறுங்க. அந்த வேண்டுதல் நிறைவேறதுனால உங்களுடைய குலதெய்வத்திற்கு நீங்கள் வைத்திருந்த வேண்டுதலையும் நீங்கள் நிறைவேற்றுவீங்க. வர வேண்டிய பணம் உங்களுக்கு வந்து சேரும். நினைத்ததை சாதிக்கும் மாதமாக தான் இந்த ஆனி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு. உங்களுக்கு ஜூலை 12ஆம் தேதி வந்து சந்திராஷ்டமம் இருக்குது. அன்றைய தினம் புதிய முயற்சி எதுவும் வேண்டாம். மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு அம்மனை வழிபட்டுக்கிட்டு வாங்க. அருகில் இருக்கிற அம்மனுக்கு வெள்ளிக்கிழமை தோறும் போய் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டுக்கிட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை வளமாகும். மகர ராசியில் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். உடல் காரகனான சந்திரன், ஆயுள் காரகனான சனியின் அம்சத்தில் பிறந்த நம்மளுடைய திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்கள் மிகவும் யோகமான நாட்களாக தான் அமைந்திருக்கு. மூத்த சகோதரர்களின் அன்பும் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். 32 வருடங்களாக நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு இனி ஒரு விடிவு காலம் கிடைக்க போகுது. இனி உங்களுடைய தலையெழுத்தே மாற இருக்குது அப்படின்னே சொல்லலாம். மனதில் ஒரு ஆன்மீக சிந்தனை அதிகரித்து காணப்படும். நல்ல ஒரு நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க. அவர்கள் மூலியமா நிறைய ஆதாயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். 3ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் ராகு நீங்கள் மேற்கொள்ளும் ஒவ்வொரு முயற்சியிலையுமே நல்ல ஒரு வெற்றியை உருவாக்குவார். தைரியமாக செயல்படுவீங்க. மற்றவர்களால் முடிக்க முடியாத வேலையை கூட நீங்கள் ரொம்ப எளிமையாக முடித்துருவீங்க. இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு தன்னம்பிக்கை அதிகரித்த மாதமாக தான் இந்த மாதம் அமைந்திருக்கும். 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சூரியனால் அரசு வழியில் இருந்த பிரச்சனைகளும் சரியாகும். அரசு மூலியமாகவும் நல்ல ஒரு ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கும். சட்ட சிக்கலில் இருந்தவங்களுக்கு எல்லாமே இனி உங்களுக்கு சாதகமான பலன் அனைத்துமே கிடைக்கும். எதிரிகளால் சின்ன சின்ன பிரச்சனைகளை அப்பப்போ நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. இனி உங்களுடைய எதிரிகள் உங்ககிட்ட நட்பு பாராட்டுவாங்க. வம்பு வழக்கில் இருந்தவங்க அனைத்து பேருக்குமே நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். நோய் நொடியினால் ரொம்ப நாளாக பாதிக்கப்பட்டு இருந்தவங்களுக்கு இனி ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அந்த நோய் நொடியெல்லாம் இருந்து நீங்கள் படிப்படியாக மீண்டு வந்துடுவீங்க. சிலருக்கு புதிய சொத்து வாங்குவதற்கான யோகம்லாம் இருக்குது. சில பேர்லாம் வெளிநாடு செல்லலாம் அப்படின்னு முயற்சி செய்துட்டு இருந்தீங்க. இந்த காலகட்டம் உங்களுக்கு யோகமான காலகட்டம். இப்போ முயற்சி செய்தீங்க அப்படின்னா வெளிநாடு செல்வதற்கான யோகம்லாம் இருக்குது. மாணவர்கள் மேற்கல்வி படிக்கலாம் அப்படின்னு சில பேர் முயற்சி செய்துட்டு இருப்பீங்க. நீங்கள் விரும்பிய பாடத்தை தேர்ந்தெடுத்து படிப்பீங்க. அதன் மூலிமா நல்ல ஒரு வெற்றியை எதிர்பார்க்கலாம். அரசியல்வாதிகளுக்கு நல்ல ஒரு செல்வாக்கு கிடைக்கும். குருவின் பார்வை உங்களுடைய ராசிக்கு உண்டாவதுனால நல்ல ஒரு செல்வாக்கும் அந்தஸ்தும் உயரக்கூடிய நாட்களாக தான் வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அமைந்திருக்கு. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் குறைந்து நல்ல ஒரு மன மகிழ்ச்சியான ஒரு தருணம் இது அப்படின்னே சொல்லலாம். திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையும். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாத இருந்தவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. உங்களுக்கு ஜூலை 12, 13ஆம் தேதி சந்திராஷ்டமம் இருக்குது. அன்றைய தினம் புதிய முயற்சி எதுவும் வேண்டாம். அதே மாதிரி அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னு பார்த்தா ஜூன் 20, 26, 29, ஜூலை 2, 8, 11 ஆகிய நாட்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு. மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு நந்தீஸ்வரரை வழிபட்டுடுவாங்க. உங்களுடைய வாழ்க்கை மேலும் வளமாக அமையும். திருவோண நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க கண்டிப்பாக நந்தீஸ்வரரை வழிபட்டுடுவாங்க. அதுவும் பிரதோஷத்தன்னைக்கு வழிபடுறது சிறப்பான பலன்கள் அனைத்தும் கிடைக்கும். உங்களுக்கு சிவபெருமான ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை மறக்காமல் 3 டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அப்படி தெரிவிக்கும் போது நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளே வைத்துட்டு இருப்பீங்க இல்லையா, அந்த ஒரு விஷயம் நிறைவேறணும்னு நினச்சிட்டு வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்கள், நிச்சயமாக நிறைவேறும். மகர ராசியில் அவிட்டம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். பிறக்கும் இந்த ஆனி மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான மாதமாக தான் அமைந்திருக்கு. உங்களுடைய நட்சத்திரநாதன் சுகஸ்தானத்தில் ஆட்சி பெற்றாலும் 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் ராகுவும் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சூரியனும் புதனும் 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் குருவும் சஞ்சாரமும் அவர்களுடைய பார்வைகளும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பாராத நல்ல ஒரு முன்னேற்றத்தை உண்டாக்குவாங்க. இந்த நேரத்தில் உங்களுக்கு ஜூன் 19ஆம் தேதி தனம் மற்றும் குடும்ப வாக்குஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவானும் வக்கரகம் அடைவதனால வாழ்க்கையில் இருந்த நெருக்கடிகளும் உடலில் இருந்த பாதிப்புகளும் முழுமையாக விடுதலை கிடைக்குது அப்படின்னே சொல்லலாம். எதிர்பார்ப்புகள் அனைத்துமே பூர்த்தியாகும். வருமானத்தில் இருந்த தடைகளும் படிப்படியாக விலக ஆரம்பிக்கும். பணி இடத்துலையும் நீங்கள் எதிர்பார்த்த இடமாட்டம் பதவி உயர்வில் நிச்சயமாக கிடைக்கும். அரசு துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு புதிய பொறுப்பு வந்து கிடைக்கும். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையும். உங்களுடைய முயற்சிக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். எந்த ஒரு செயலில் ஈடுபடுறதா இருந்தாலும் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தினீங்க அப்படின்னாவே நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். உங்களுடைய
கனவுகள் அனைத்தும் நனவாகக்கூடிய நாட்களாக தான் வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு. 32 வருடங்களாக நீங்கள் பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் இனி நல்ல ஒரு விடிவு காலம் கிடைக்க இருக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு ஜூன் 15ஆம் தேதி வந்து சந்திராஷ்டமம், அதே மாதிரி ஜூலை 13, 14ஆம் தேதியில் சந்திராஷ்டமம் இருக்குது. அன்றைய தினம் புதிய முயற்சி எதுவும் வேண்டாம். மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு ஆஞ்சநேயரை வழிபட்டுடுவாங்க. உங்களுடைய சிறப்பாக அமையும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.